உன் தைரியம் சூட்டோட ஒத்து போகுது. இருட்டு வழியில அவன் தனியா நடந்தான். திடீர்னு எச்சரிக்கையா சுத்தி பார்த்தான். தரையிலிருந்து திடீர்னு எழுந்த கூரான முனைகளை தப்பிச்சு அவன் முன்னாடி பாஞ்சான். உருண்டு தற்காப்பு நிலையில நின்னு கூர்முனைகளை பத்திரமா தவிர்த்தான். எழுந்து நின்னு முன்னாடி இருந்த இருட்டு பாதைய பார்த்தான். கூர்ந்து பாருங்க, நகர்றதுக்கு முன்னாடி யோசிங்க. தரை முழுக்க வட்டமான ஓட்டைகள் இருந்துச்சு. நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. பாதையோட கடைசியில ஒரு விளக்கு மின்னுச்சு. அது நேரா என்கிட்ட வருது. சுவர்ல இருந்த சின்ன ஓட்டைய பார்த்தான். இடது பக்கம். நல்லதில்ல. இன்னும் போய் நிறைய விளக்குகள் தோன்றியது. ஈட்டிகளை தவிர்த்துக்கிட்டே ஓடினான். இடதுல இருந்து வந்த கூர்முனைகளை தவிர்க்க தலைய சாய்ச்சான். உருண்டு பத்திரமா தரையில விழுந்தான். கவனமா முன்னாடி பார்த்தான். விழும் பாறைகளை தவிர்க்க வேகமா ஓடினான். சுத்தி பார்த்து கூரான மரக்கம்புகளை மறுபடியும் தவிர்த்தான். தன்னை தூக்கி அம்புகளுக்கு நடுவே நுழைஞ்சு போனான். யோசிச்சு தப்பிங்க. 2 சுழலும் கத்திகளை தவிர்த்து உசரமா குதிச்சான். உங்கள் செயல்களின் விளைவை கணித்து அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள். அவன் அடி வைத்ததும் ஒரு பட்டன் அழுத்தப்பட்டது. ஐயோ, அவன் விழுந்தான். நான் விட்டுவிட மாட்டேன். கால்பந்து மைதானத்தில் அவன் ஜாகிங் செய்தான். நுழைவாயிலுக்கு முன் அவன் நீட்டி தயாரானான். அம்புகளை தவிர்க்க உருண்டான். கோபமாக நுழைவாயிலுக்கு முன் அமர்ந்தான். பெரும் பந்து மீண்டும் அவன் மீது உருண்டது. அவன் தீவிரமாக புஷ் அப் செய்தான். சுரங்க பாதையில் மரக்கம்பியை தடுக்க இருகையும் பயன்படுத்தினான். கம்பி விழுந்தது. அவன் வியர்வை துடைத்து பெருமூச்சு விட்டான். மேலே பார்த்ததும் அவன் கண்கள் விரிந்தன. அவன் முன் ஒரு பெரிய வௌவால் இருந்தது. அது தலை சாய்த்து கீச்சிட்டது. அவன் கை மடக்கி சக்தி சேகரித்தான். அவன் முன்னேறி குத்தினான். அமைப்பு பச்சை அறிவிப்பை காட்டியது. உன் சிறு துணிவும் உறுதியும் உடையில் எதிரொலித்தது. மேலும் அறிவிப்புகள் தோன்றின. நீ கவனம் மற்றும் உயர் எதிர்வினை லெவல் 1 திறன்களை பெற்றாய். கவனக்கலை திறனின் விளைவு. நாளுக்கு 3 முறை உணர் நேரத்தை 10க்கு 1 மெதுவாக்கும். மீதம் 3க்கு 3. திறன் ஆல்ட்ரா ரிஃப்ளெக்ஸ் லெவல் 1 செயலற்றது. எதிர்வினை வேகத்தை பெரிதும் மேம்படுத்துகிறது. நிலநடுக்கம் ஏற்பட்டது போல் அப்பகுதி தோற்றமளித்தது. நீல நுழைவாயில் தோன்றி கார்கள் சிதறி கிடந்தன. ஊழியர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். பொருள் வாங்குபவர்களை தொடர்பு கொண்டீர்களா? அது முடிந்துவிட்டது. சரி. கட்சுமதா நெருங்கினார். கில்ட் மாஸ்டர் ஷெர்ரி. அவர் ஷெர்ரியை பார்த்தார். ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது போல. ஆம். இருவரும் நடந்தபடி உரையாடினர். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிகிறது. ஆம். வால்கிரியா அகாடமி மாணவர்கள் இன்று வருகிறார்கள். அவள் தலை குனிந்து புன்னகைத்தாள். நாம் எதிர்பார்த்த மாணவர் வருகிறார். இப்போதைய ஆள் பற்றாக்குறையில் இதைவிட நல்ல செய்தி இல்லை. மானசாய் சான் மீது உங்களுக்கு ஆர்வம் இருந்தது இல்லையா? ஆம். மகிழ்ச்சியுடன் மற்றவர்களும் வருகிறார்கள் என்றாள். சூட் அணிந்த சிறுவனும் வருகிறான். சூட் அணிந்த சிறுவன். அவர் தாடியை தடவினார். அவன் பெயர் ஆசாஹி என நினைக்கிறேன். முன்பு பார்த்தபோது அவன் சிறப்பானவனாக தெரியவில்லை. ஷெர்ரி நிமிர்ந்து புன்னகைத்தாள். சிமேராவுடன் போராடியதால் அவன் நம்மை விட பலவீனமானவன். அவர் உட்பட மாணவர் குழு அணுகியது. அவர்கள் வந்துவிட்டனர். அவள் திரு கோன்சோவுடன் கைகுலுக்கினாள். வருகைக்கு நன்றி. ஆம். அதுபோலவே. ஷிசுக்கு கைகளை பின்னால் கட்டி வணங்கினாள். வரவேற்புக்கு நன்றி. பின்னால் உள்ளவர்கள் வணங்கினர். வரவேற்புக்கு நன்றி. எங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆம். ஷிசுக்கு பின்னோக்கி பார்த்தாள். அவனை சுற்றி வெண்ணொளி பிரகாசித்தது. இருவரும் அருகருகே நின்றனர். ஷெர்ரி கையை உயர்த்தினாள். இன்று புதிய கடல் விராக் போர்ட்டலை சவால் செய்வோம். அனைவரும் வரைபடத்தை பார்த்தனர். அகாடமியில் இதை கற்றிருப்பீர்கள். வழக்கம்போல் 3 அணிகளாக பிரிவோம். அனைவரும் அமைதியாக கேட்டனர். ஏ பிரிவு என்னுடன் முன்னணியில் இருக்கும். அனைவரும் பார்வையை உயர்த்தினர். பி பிரிவினர் துணைத் தலைவருடன் நடுவில் இருப்பர். ஷெர்ரி தீவிரமாக பார்த்தாள். இன்று தலைவனை வென்று போர்ட்டலை மூடுவோம். எங்களுடன் இணைந்திருங்கள். அனைவரின் முகமும் கடுமையானது. இது பயிற்சி அல்ல என்பது புரியும். இது உண்மையான போர். அவர் தொடர்ந்து அறிவுறுத்தினார். எங்கள் வேலை அரக்கர்களை அடக்கி உயிர்களை காப்பது. யார் செய்ய வேண்டும் கூடாது என்பதெல்லாம் இல்லை. யாராலும் முடிந்தால் செய்யலாம். ஷெர்ரி புன்னகைத்தாள். சிலர் பணம் புகழுக்காகச் செய்கிறார்கள். அவள் ஆன்கோவை நோக்கினாள். அனைவரும் முதல் தேர்வை தேர்ந்தெடுத்தனர். அவர் பேத்தி இன்று இங்கிருப்பது பெருமை. வணக்கம். கட்சுமதா பின்தொடர சைகை காட்டினார். நீங்கள் இங்கேயே இருங்கள். அவனை பார்த்தான். பிரிந்து போகாதீர்கள். பிரிந்தால் உங்களை காக்க முடியாது. புரிந்தது. அரகாவா அவனை தள்ளினாள். எங்களை தடுக்காதே, சரியா? நீ இவகுப்புல இருந்த இல்லையா? கட்சுமதாவிடம் துணை அதிகாரி எப்போதும் நடுவில் இருப்பார் அல்லவா என்றான். அப்படியில்லை. நீங்கள் இருப்பதால் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறேன். அரக்கர்களை நினைவு கூர்ந்தான். முன்னணி எதிரிகளை வீழ்த்தினாலும் வாசலில் தரவரிசை எதிரிகளால் நிறைந்துள்ளது. அவன் சிந்தித்தான். நடுவில் இருப்பதால் கவனம் குறையாதீர். C1 தர எதிரிகள். 3 தலை அரக்கனை எதிர்கொண்டான். முன் சண்டையின் சிமேராவை நினைத்து சரி, நடுக்காவல் செல்வோம். நீலவாசல் வழியே குதித்தனர். அனைவரும் வியப்படைந்தனர். அறிவிப்பு. சீதர வாசல். பசித்த விலங்கின் பாதை. இளஞ்சிவப்பு படிகங்கள் சிதறி. முன்னணி ஏற்கனவே பெரும் காட்சி அளிக்கிறது. கரகாவா ஆர்வமாகச் சுற்றி பார்த்தார். குறுகிய நேரத்தில் இவ்வளவு செய்துள்ளனர். திடீரென முன்னோக்கி ஓடினான். கட்சுமதா வியப்புடன் கூவினார். கல் பறந்தது. அவர் உதைத்தார். கட்சுமதா திகைத்தார்.
ஒரு பெண் சுட்டி காட்டினாள். அதோ ஒன்று. அங்கே கல்லும் மரக்கட்டையும் கொண்ட பெரும் குரங்கு சிரித்தது. கட்சுமதா வாளை உருவினார். மணிதுண்ணி குரங்கு ஒளிந்திருந்தது. கையில் சக்தியை சேகரித்தார். வேகமாக வெட்ட குரங்கு அலறியபடி பறந்தது. இரு சிறுவர்கள் அதிர்ந்தனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் கட்சுமதா, மேலும் இருக்கலாம், தேடி வேட்டையாடுங்கள். சரி. பெரும் வாளுடன் அவர் நின்றார். உண்மையில் யாரும் கவனிக்கவில்லை. தாடியை தடவினார். இங்கு வந்ததும் உணர்ந்திருப்பீர்களா? அவர் முன்னோக்கி விரைந்தார். சுவாரஸ்யமாக இருக்கும் போல. நீல நதி பாய்கிறது. இனி ஜப்பானிய மூலத்திலிருந்து மொழிபெயர்க்கிறோம். டி வகை வாயில் நீராவிகள் நகரம். இரு பழைய மரங்கள் அசைந்தன. ட்ரெண்ட் வருகிறது. அகானே ஏ போருக்கு தயார், ஆதரவு தா. பி ரேங்க் கில்டு எல்வன் பயிற்சியில். சரி. ஊதா ஒளிக்கற்றை அகானேவை கடந்தது. மரங்கள் வெடித்தன. தூசி அடங்க சாட்சி தெரிந்தார். சாட்சியின் கூந்தல் மெல்ல காற்றில் அசைந்தது. அசத்தல். ஆண் உறுப்பினர், ஒரே தாக்குதல். விஏ அகாடமி ஏ கிளாஸ் மாணவர்கள்தான் என்றார். மற்றொருவர், இம்முறை எளிதில் வெல்லலாம் போல் என்றார். அகானே கோபமாக, என்னை தாக்கப் போவதாக நினைத்தேன் என்றாள். சாட்சி, அப்படி தவறு செய்ய மாட்டேன் என முணுமுணுத்தாள். சாட்சி திரும்பி அகானேவை பார்த்தாள். விரைவில் முடித்து திரும்புவோம். அகானே லாலிபாப் திறந்து, ஷ்ராஹா இருந்தும் நான் உதவ முடியவில்லை என்றாள். ஆசாஹி, சரியாக நினைவிருந்தால் இன்றுதான். அகானே லாலிபாப் சப்பி, ஆசாஹி நலமா என யோசித்தாள். ஹினாட்டா கொரில்லா அரக்கனை உதைத்தார். சினம் கொண்ட கொரில்லா ஹினாட்டாவையும் கருப்புடை இளைஞனையும் தாக்கியது. ஹினாட்டாவும் அணியினரும் கொரில்லாக்களை வென்றனர். பெரும் கதையேந்திய இளைஞன், நீ திறமையானவன் என்றான். ஹினாட்டா அழகான தோரணையில் திரும்பி பார்த்தார். மிக்க நன்றி. ஹினாட்டாவின் போரை அரகாவா தயக்கத்துடன் பார்த்தான். ஹினாட்டா கொரில்லாவை அறைந்தார். அவன் இ பிரிவில் இருந்தானா? அந்த அசைவுகள் என்ன? அவருக்கு உண்மையில் பி பிரிவு திறன் உள்ளதா? அரகாவா, நான் ஒன்றும் செய்யவில்லை, இது மோசம் என எண்ணினான். அரகாவா ஆயுதத்தை இறுக்கி பிடித்தான். சீச்சி. அரகாவா உதவ ஓடி ஹினாட்டாவின் பின் கொரில்லாவை வெட்டினான். அரகாவா, நான் புகழை விடமாட்டேன், பார் துப்பாக்கி வாழ் என்றான். கட்சுமதா திரும்பி, நீங்கள் இருவரும் நன்றாக உள்ளீர்கள் என்றார். அரகாவா வெடிப்பை உண்டாக்கி வலிமையும் உறுதியும் காட்டினான். ஹினாட்டா களைத்து வியர்த்தார். அவருக்கு உறுதி குறைவாக தெரிந்தது. ஹினாட்டா கொரில்லாவை கடுமையாக உதைத்தார். ஆனால் தன் நிலையை உணர்ந்து எல்லை மீறாமல் செயல்பட்டார். கட்சுமதா முகம் சுளித்தார். ஹினாட்டா மேலிருந்து வரும் கொரில்லாக்களை சுட்டிக்காட்டினார். அவரது எதிர்வினை வேகம் அசாதாரணமானது. ஹினாட்டா வாளுடன் நின்ற கட்சுமதாவை பார்த்தார். சில குழு உறுப்பினர்களை விட அவர் வேகமாக எதிர்வினையாற்றுகிறார். கொரில்லா பற்களை காட்டி பெரிய கல்லை ஹினாட்டா மீது வீசியது. ஆபத்தை உணரும் திறன். ஹினாட்டா குனிந்து தப்பினார். இது உண்மையான போர்களால் மட்டுமே வளரும் திறன். ஹினாட்டா கொரில்லாவின் மார்பில் முழங்கையால் தாக்கினார். இளம் வயதில் இத்திறனை எப்படி வளர்த்தார்? கட்சுமதா தன்னை நோக்கி வரும் கொரில்லாவை பார்த்து ஒரே வீச்சில் வாளை வீசினார். கட்சுமதா வாளை தோளில் வைத்து ஹினாட்டாவை பார்த்தார். அசாதாரண போர் உள்ளுணர்வுடன் பிறந்தாரா? ஹினாட்டா வியர்வையை துடைத்தார். உனக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன். ஹினாட்டா தரையில் அமர்ந்து நானாஷியை நோக்கி அறிவுரை கேட்டார். நானாஷி புத்தகம் திறந்து, இதோ பார் என்று படம் காட்டி, இதை பார்த்ததும் என்ன தோணுது என்றார். ஹினாட்டா சோர்வாக, நச்சுத்தன்மை உள்ளது போல். நானாஷி கண்சிமிட்டி, சரியாகச் சொன்னாய். நானாஷி புத்தகம் மூடி, அந்த வாயிலை வெல்ல இந்த உணர்வை வளர்க்க வேண்டும் என்றார். நானாஷி தலைப்பை பார்த்து, ஆபத்துணர்வு எளிய எண்ணத்தில் தொடங்குகிறது என்றார். ஹினாட்டா குனிந்தோடி, ஐம்புலன்களை கூர்மைப்படுத்தி எல்லாவற்றையும் கேள் என்றார். ஹினாட்டாவின் காது அசைந்தது. கொரில்லா தாக்குதலை தவிர்த்து தாவினார். காதால் கேட்டு, கண்ணால் பார்த்து, பாறையை உதைத்து ஆபத்தை உணர்ந்தார் ஹினாட்டா. கட்சுமதா வாளுடன் சிந்தனையில். துணைவர் வந்து, துணை தளபதி பேசலாமா என்றார். கட்சுமதா வாழ்பிடியைத் தொட்டு, என்ன விஷயம் என்றார். துணைவர் கட்சுமதாவிடம், எதிரிகள் எண்ணிக்கை அதிகமாக இல்லையா என்றார். கட்சுமதா, சரிதான், வினோதம். முன்னணி படை கடந்த பின் இப்படி இருக்கக்கூடாது என்றார். கட்சுமதா கொரில்லாக்களை பார்த்து, இந்த சி கிளாஸ் வாயிலை குறைத்து மதிப்பிட்டேனோ என்றார். ஷெர்ரி கையசைத்து வெளிப்படை படிகங்களை கட்டுப்படுத்தினாள். இல்லை, அது நடக்காது. அவர் ஜப்பானில் 5 நட்சத்திர கலைப்பொருள் வைத்திருக்கும் 10 ஒருவர். கட்சுமதா ஆழ்ந்து சிந்தித்தார்.
அவர்கள் தோற்க வாய்ப்பே இல்லை. முகமூடி அணிந்தவர் துப்பாக்கியை குறிவைத்தார். கட்சுமதா குறிவழியில் இருந்தார். இலக்கு பூட்டப்பட்டது. குறி கட்சுமதாவின் கையில் இருந்தது. திடீரென ஹினாட்டா தோன்றினார். ஹினாட்டா கல் எறிந்து தொலைநோக்கிய உடைத்தார். முடியாது. இத்தூரத்தில் என்னை கண்டுபிடித்தார். முகமூடி அணிந்தவர் நிலைமையை அறிவித்தார். துணைத் தலைவர் தோல்வியுற்றார். அடுத்த வாய்ப்புக்காக கவனியுங்கள். கட்சுமதா குழப்பமாக ஹினாட்டாவை பார்த்தார். என்ன நடந்தது? ஹினாட்டா கவலையுடன் காணப்பட்டார். யாரோ துணை கேப்டனை குறிவைத்தனர். ஹினாட்டா கையை இறுக்கினார். அது ஒரு மனிதரா? ஆம். கட்சுமதா ஆயுதம் ஏந்திய முகமூடி அணிந்தவர்களை நினைத்தார். போர்டல் பரிசுகளை திருட முயன்ற குற்றவாளிகளா? எஸ் ரேங்க் குழுவை தாக்குவது மூடத்தனம். ஹினாட்டாவின் பின் நின்ற கட்சுமதா கவலைப்பட்டார். இருப்பினும் அது அசாதாரணமானது. நான் கூட கண்டுபிடிக்காத எதிரியை கவனித்தாய். கட்சுமதா ஹினாட்டாவின் தோளில் கை வைத்தார். மன்னிக்கவும், என்னை காப்பாற்றினாய். ஹினாட்டா திரும்பி பார்த்தாள். அப்படியெல்லாம் இல்லை. கட்சுமதாவின் துணை அதிகாரி வந்தார். அவசரம். கட்சுமதா கேட்டார், என்ன நடக்கிறது? துணை அதிகாரி அவசரமாக, முன்னணி படையுடன் சேருங்கள் என்றார். கேப்டன் ஆபத்தில் இருக்கிறார். கட்சுமதாவும் ஹினாட்டாவும் அதிர்ச்சியடைந்தனர். கட்சுமதா கேட்டார், இது என்ன வேடிக்கை? ஷெர்ரி ஷிசுகுவுடன் நின்றாள். ஷிசுகு. துணை அதிகாரி கட்சுமதாவிடம் ஓடி வந்தார். அவசரம், முன்னணி படையுடன் சேருங்கள். ஹினாட்டாவும் கட்சுமதாவும் துணை அதிகாரியை கேட்டனர். கேப்டன் ஆபத்தில் இருக்கிறார். ஹினாட்டா பதற்றத்துடன் முகம் சுளித்தான். ஷிசுகு. ஷெர்ரி பாலைவனத்தில் குழுவுடன் நின்றாள். மீண்டும் விளக்குகிறேன். ஷெர்ரி ஷிசுகுவிடம் சுட்டிக்காட்டி பேசினாள். முன்னணி படை பின்புற அலகுகளுக்கு குறைந்த எதிரிகளை விட வேண்டும். இராணுவ நிலைகள் வரைபடம் இரு பக்கங்களை காட்டியது. பரந்த பகுதியில் பரவி தொடர்பு வரம்பிற்குள் எதிரிகளை அழிக்கவும். ஷிசுகு லேசாக முகம் சுளித்தான். அது ஆபத்தானது இல்லையா? சிவகை போர்ட்டலுக்கு இது பிரச்சனை இல்லை. ஷெர்ரி இடுப்பில் கை வைத்து முன்னேறினாள். அதுவும் நான்தான். ஒரு பெரும் அரக்கன் தோன்றியது. அதன் வாய் நெருப்பை திரட்டி பெரும் ஜுவாலையை கக்கியது. ஷெர்ரி விரைவாக கேடயம் உருவாக்கி ஏ வகுப்புக்கும் சமாளித்தாள். ஷெர்ரி தூசியில் மூக்கை மூடிக்கொண்டாள். வாளால் அரக்கன் தலை வெட்டி குரங்குகளையும் வெட்டி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினாள். ஹிபிஷிமா நடக்கும் காட்சியை உற்று நோக்கினான். அவள் அரக்கன் என்ற வதந்தி உண்மையே. குரங்குகள் நடுங்கி ஓரிடத்தில் கூடின. இன்டர்ன்ஷிப்பில் உள்ளீர்கள். குரங்கு உடல் ஊதா படிகமாகிறது. மீதியை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். ஷிசுகு வாளுடன் மாறும் குரங்கு உடலை பார்த்தாள். மீதமுள்ள சடலமும் குழுவின் பார்வையில் படிப்படியாக மாற்றமடைகிறது. ஷிசுகு தன் வாளை முன்னே உயர்த்தினாள். இந்த அரக்கர்களின் அசைவு டி வகுப்பிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. நான் விழிப்பாக இருக்க வேண்டும். ஷெர்ரி கைகளை கட்டி நின்றாள். நல்ல வேலை, மூவரும். டெடி பியர் பிடித்த அன்கோ கவலையாய் தெரிந்தாள். க்ளோயிகுன் நலமா? ஷெர்ரி கேட்டாள். சண்டை போட மாட்டாயா? அன்கோ பார்வையை தவிர்த்தாள். அன்கோவின் பொருளுக்கு வீழ்த்தப்பட்ட எதிரிகளின் மந்திரப் படிகங்கள் தேவை. ஷெர்ரி அன்கோவை சுட்டிக்காட்டினாள். புரிகிறது. அப்படியெனில் சிறியதிலிருந்து ஒன்றை எடு. அன்கோ ஷெர்ரியிடமிருந்து திரும்பினாள். அது சரியா? ஷெர்ரி கைகட்டி அன்கோ ஆரஞ்சு படிகம் எடுப்பதை பார்த்தாள். இல்லை, அது தவறு. அன்கோ ஊதா படிகத்தை அழுத்த ஊதா குரங்கு தோன்றியது. அன்கோ மகிழ்ச்சியுடன் குரங்கை அணைத்தாள். என் சேகரிப்பு பெருகிக் கொண்டே போகிறது. கலைப்பொருள் பொம்மலாட்ட மாஸ்டர். ஷெர்ரி வியப்பில் வாயை மூடினாள். வீழ்த்தப்பட்டவரை மீள் பயன்படுத்தும் பொருள் அரிது. ஷெர்ரி சிந்தனையுடன் தாடையை தாங்கினாள். பலம் குறைந்திருக்கலாம், ஆனால் படைகளை அதிகரிக்க முடிவது பெரும் உதவி. விரும்பத்தக்க ஆட்சேர்ப்புகளின் பட்டியல் வளர்கிறது. இது கவலைக்குரியது. ஒருவன் ரேடியோவில் பேசியபடி ஷெர்ரியை நோக்கி துப்பாக்கி காட்டினான். நடவடிக்கையை தொடங்குங்கள். புரிந்தது. ஷெர்ரி குறிபார்க்கப்பட்டாள். ஆனால் திடீரென திரும்பியதும் இரத்தம் சிதறி முகமூடி அணிந்தவன் விழுந்தான். ஷெர்ரி கைகளை கட்டி குரலை தாழ்த்தினாள். கவனமின்றி, உன் இரத்தவெறி எங்கும் கசிகிறது. மற்ற இருவரும் துப்பாக்கிகளை குறிவைத்தனர். ஷெர்ரி தாக்குதலை தடுக்க கேடயம் உருவாக்கினாள். எண்ணிக்கை அதிகம். நெருக்கமாக நில்லுங்கள். ஷெர்ரி காதணியை அழுத்தி அனைவரையும் சுற்றி பாதுகாப்பு அரண் அமைத்தாள். அவள் திரும்பி தன் கீழ் பணியாளர்களுக்கு உத்தரவிட்டாள். கம்யூனிகேட்டர் வேலை செய்யவில்லை. நடுக்காவலர்களுக்கு உதவி அனுப்புங்கள். துணை அதிகாரி வேகமாக ஓடினார். ஆம், ஷிசுகு ஷெர்ரியை பார்க்க திரும்பினார். என்ன நடக்கிறது இங்கே? ஷெர்ரி திரும்பி பார்க்கவில்லை. நாம் தாக்கப்பட்டதாக தெரிகிறது. ஒன்கோ தலை பிடித்து குரங்கின் பின் ஒளிந்தார். கொள்ளையர்கள் கில்ட்டா இருக்குமோ? சாத்தியம்.
ஆனால் நேரம் வினோதம். கேடயத்தில் குண்டுகள் மழை பொழிந்தன. கொள்ளைனில் போர்ட்டல் பாஸ் தோற்கும் வரை காத்திருப்பார்கள். தரகில்டை குறிவைப்பது அபாயகரமானது. குண்டுகள் விழுந்தன. சுடப்படும் குண்டுகள் கலைப்பொருள் அல்ல. கலைப்பொருள் பலமுள்ள எதிரிகளுக்கு சிறு காயமே. அவர்கள் நம்மை தடுக்கிறார்கள். ஆனால் ஷெர்ரி கவனமாகச் சுற்றி பார்த்தாள். இது சிக்கலானது. அவள் நெற்றி சுருங்கியது. யாரோ அரக்கர்களை கட்டுப்படுத்துகிறார்கள். அரக்கர்களை நீங்கள் கவனிப்பீர்களா? ஷிசுகு வாளுடன் அணியில் நின்றார். ஆம், ஷெர்ரியும் ஷிசுகுவும் தோளோடு தோள் போராடினர். இன்டர்ன்ஷிப்பில் இதை நோக்கமாக கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மை குறிக்கோள் தெளிவில்லை. தரையிலிருந்து வேர்கள் வெளியேறியது. இத்திட்டம் வெற்றி பெறாது என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். சிவப்பு கண்ணாடி அணிந்தவர் ரேடியோவில் பேசினார். இப்போது செய்யுங்கள். முகமூடி அணிந்தவர் ஒரே நேரத்தில் துப்பாக்கி சுட்டார். கால்கள் வேர்களால் கட்டப்பட்டதால் ஷெர்ரி எரிச்சலுடன் பார்த்தாள். அவள் கத்தினாள். எப்போது இது நடந்தது? கூர்மையான ஊசி கையை துளைத்த போது அவள் அதிர்ச்சியடைந்தாள். இது என்ன? அது இருக்குமா? ஷெர்ரி பையில் தேடினாள். முத்திரை. அவள் கையை நீட்டினாள். சிச்சி. ஷெர்ரி திறமை பயன்படுத்த முடியாமல் பல் கடித்தாள். ஷிசுகு ஷெர்ரியை காக்க ஓடினான். ஷெர்ரி சான். ஷிசுகு கவலையுடன் திரும்பினான். நலமா நீங்க? ஷெர்ரி பதிலளித்தாள். நான் நலம். என்னை காப்பாற்றினாய். ஷெர்ரி காயப்பட்ட கையை இறுக்கிப் பிடித்தாள். கைமுத்திரையை காப்பாற்று. அவர்களிடம் பொருள் பயன்பாட்டை முடக்கும் உத்தி உள்ளது. ஷெர்ரி ஒன்கோ முன் நின்று பொருட்களை முடக்குகிறது என்றாள். ஒன்கோ கைகூப்பி க்ளோயின் பின் குனிந்தாள். இது என்ன கேலிக்கூத்து? ஹிபிஷிமாவின் கையிலிருந்து பச்சை பாம்பு வெளிப்பட்டது. என் கலைப்பொருள் இயங்கவில்லை. உன்னை நம்புவதைத் தவிர வேறு வழியில்லை. ஈட்டி ஏந்திய துணைவன் காத்தான். தலைவரே, தனியாக தடுக்க முடியவில்லை. ஷெர்ரியும் ஷிசுகுவும் ஓடிவிட்டனர். மற்றவருடன் சேர்ந்து பின்வாங்குகிறோம். சிவப்பு கண்ணாடி மனிதன் கண் சுருக்கினான். நீங்கள் தப்ப முடியாது. தூரத்து மலையில் ஒளி மின்னியது. பிரகாசமான தீ அவர்களை நோக்கி பாய்ந்தது. முகமூடி மனிதன் பார்த்துக் கொண்டிருந்தான். கலைப்பொருளின்றி உயிர் பிழைக்க முடியாது. ஷெர்ரியின் கூந்தல் அசைந்தது. விடை பெறுகிறேன், ஷெர்ரி ட்ரூமன். இளஞ்சிவப்பு ஒளி மின்னியது. திறன், பழிவாங்கும் ஒருமுகப்படுத்தல். ஹினாட்டா உள்ளே பாய்ந்தார். ஷிசுகுவும் ஷெர்ரியும் ஒரே நேரம் திரும்பினர். சிவப்பு கண்ணாடி மனிதன் ஹினாட்டாவை பார்த்தான். அது யார்? முகமூடி மனிதன் கண் விரித்தான். அந்த பையன். ஹினாட்டா கைகளை வைத்து தடுத்தான். அவர் யார்? ஹினாட்டாவின் ஒரு கண் நீல ஒளி வீசியது. மலைகளில் சிறு சிறு ஒலிகள். ஹினாட்டா கண் விரித்தார். இல்லை. 15. பழிவாங்கல் முடியும் முன் ஹினாட்டா குத்தினார். அவர் கையை தரையில் அறைந்து எல்லாம் நொறுங்கியது. கருப்புடை இருவர் உயர்மலையில் புகைப்புழுதியை பார்த்தனர். சிவப்பு கண்ணாடிக்காரர் ரேடியோவில் பேச அது பதிலளித்தது. பயன்படுத்துகிறேன். தயாராகுங்கள். புரிந்தது. ஷெர்ரி மூலையில் மறைந்து நிலைமையை கவனித்தாள். ஷெர்ரி குழுவுடன் இருந்தாள். இப்போதைக்கு நேரம் கிடைக்கும். நீங்கள் பெரிதும் உதவியுள்ளீர்கள். ஹினாட்டா பரவாயில்லை என்றார். ஷெர்ரி ஹினாட்டாவிடம் தனியாக இருக்கிறீரா என்றாள். ஹினாட்டா தரையில் முழங்காலிட்டார். ஒரு முறை திறமையால் முதலில் வந்தேன். மீண்டும் செய்ய முடியாது. ஷிசுகு சிறிது சுளித்து, ஏன் வந்தாய் என்றார். கட்சுமதா, நீ எங்களை விட வேகமானவன் என்றார். கட்சுமதா ஹினாட்டாவின் தோளில் கை வைத்து, உன்னை நம்புகிறோம் என்றார். ஹினாட்டா உறுதியாக, துணை கேப்டனின் உத்தரவு என்றார். ஹினாட்டா, துணை கேப்டன் நம்பிக்கையானவர்களுக்கே உத்தரவிடுவார் என்றார். ஹினாட்டா கூனி குந்தினார். ஆசாஹி, நீங்க வளர்ந்துட்டீங்க போல. ஹினாட்டா ஷிசுகுவிடம், ஏன் அதிருப்தியா இருக்க? உண்மையில அவர் நம்மை காப்பாத்தினார் இல்லையா? ஷிசுகு, அது உண்மைதான். ஆனா ஷெர்ரிக்கு பக்கத்துல நான் தடையா இருப்பேன். ஷெர்ரி ஷிசுகுவை பார்த்து, புரிஞ்சுது. ஷெர்ரி ஹினாட்டாவை பார்த்து, அப்படி சொல்லாத மோனேஸ், நீ முக்கியமானவள். ஹினாட்டா, ஆச்சரியமா? கலைப்பொருட்கள் சீல். ஹினாட்டா நினைவு கூர்ந்தார். கல் எரிஞ்சப்ப கலைப்பொருள் நடுநிலைப்படுத்தும் முறை, கவனம். ஹினாட்டா கை அடையாளம் பார்த்து ஷிசுகு குழம்பினார். ஷெர்ரி சாண்ட்ஸ் கலைப்பொருள் இப்போது எந்த நிலையில் உள்ளது தெரியுமா? கிசுகிசுக்க வேண்டாம். எண்ணங்களை மட்டும் நினைத்தால் போதும். நான் கேட்பேன். ஷெர்ரியின் உருவம் மிதக்கும் கோலத்தில் தோன்றியது. சிறுமி நாற்காலியில் அமர்ந்து முன்னிருந்த கோலத்தை கவனமாக பார்த்தாள். அவள் பெட்டகத்தில் எந்த கலைப்பொருள் சக்தியும் இல்லை என உணர்ந்தேன். பெட்டகம் கருப்பு படிகம் கொண்ட சிறு பெட்டி சிறுமியின் கையில் தோன்றியது. மாய படிகத்தை தொடுவதால் உருவாகும் இடம் இது. கிடைக்கும் கலைப்பொருள் அந்த இடத்தின் தரத்தை பொறுத்தது.
சிறுமி கைகளை கட்டி அமர்ந்திருந்தாள். அவளுடையது பறிக்கப்பட்டுவிட்டது. வேறுமாய படிகம் தொட்டாலும் கலைப்பொருள் திரும்பாது. ஹினாட்டா புருவம் சுளித்தார். மனிதர்கள் உண்மையிலேயே வியக்கத்தக்கவர்கள். பறிக்கப்பட்டது. எபிஷிமா அமர்ந்து ஹினாட்டாவை பார்த்து, இப்போ என்ன செய்யலாம் என்றார். ஏதாவது திட்டம் இருக்கா? ஷெர்ரி ஹினாட்டாவை பார்த்தாள். நாம் காத்திருப்போம், சரிதானே? ஹினாட்டா தலையசைத்தான். ஆம். கட்சுமதா வாளை இழுத்து உயர்த்தி கருப்புடையவனை பின்னால் குறிவைத்தாள். மலைப்பாறையில் வெடிப்பு. ஹினாட்டாவின் குழு கீழே இருந்தது. கட்சுமதா டெல்ட்ராஸை குறைத்து மதிப்பிட்டதற்காக என்று கூறி நின்றான். கட்சுமதா வாளை முன்னோக்கி நீட்டி தாக்கினான். அவர்களை வருந்த வையுங்கள். ஊதாமுடி கொண்டவர் பல் கடித்தார். புகழை திருடவிடமாட்டேன். இரு தரப்பும் மோதிக்கொண்டன. ஷெர்ரி கில்டின் துணைத் தலைவர் எதிர்பார்த்தபடி என்றார். ஷெர்ரி கை முத்திரைகளை கவனியுங்கள் என கத்தினாள். பொருட்களை செயலிழக்க செய்யும் உத்தியுள்ளது. மலையில் இரு தரப்பும் மோதல் நிலையில். ஷிசுகு நம்மால் சமாளிக்க முடியும் என்றார். ஒளி வைத்து காயப்படுத்துவதைக் கண்டு ஷெர்ரி அதிர்ந்தார். கட்சுமதா இரு உறுப்பினர்கள் வீழ்ந்ததை அதிர்ச்சியுடன் பார்த்தார். கட்சுமதா நெற்றி சுருக்கினார். என்ன நடந்தது? இரு சுழல் காற்று கட்சுமதாவை தாக்க வாளால் தடுத்தார். கட்சுமதா இது சாத்தியமில்லை என நினைத்தார். கட்சுமதா தடுமாறி விழுந்தார். இது கேப்டனின் செயலா? கட்சுமதா தாக்குதலை தவிர்த்தார். டெல்ட்ராவின் துணைத் தலைவர் எதிர்பார்த்தபடி இராணுவ சீருடையில் ஒருவன் கைகளை கட்டி கட்சுமதாவை பார்த்தான். 5 நட்சத்திர கலைப்பொருளின் தாக்குதலை கையாள்வது வியக்கத்தக்கது. ஹினாட்டாவின் குழுவுடன் நின்ற ஷெர்ரி அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அது கட்சுமதா நெற்றியைச் சுருக்கினார். கலைப்பொருட்களை நடுநிலையாக்குவது மட்டுமல்ல போல இராணுவ உடையில் அவன் டெல்ட்ராவின் துணைத் தலைவராயினும் கை நீட்டினான். இதை நீங்கள் தடுக்க முடியாது, இல்லையா? கட்சுமதா பற்களை கடித்தார். என்ன செய்தாலும் என்னை குறைத்து மதிப்பிடாதீர்கள். கட்சுமதா திறமையாக நகர்ந்தார். நீங்கள் அச்சுறுத்தல் இல்லை. கட்சுமதா தாக்கினார். திடீரென முகமூடி அணிந்தவர் தோன்றினார். ஹினாட்டா வியப்புடன் விழிகளை விரித்தார். முகமூடி அணிந்தவர் கேடயம் ஏந்தியிருந்தார். சிவப்பு கண்ணாடி அணிந்தவர் கட்சுமதாவை குறிவைத்தார். மோசமானது. கட்சுமதா கண்களை அகல விரித்தார். சிவப்பு கண்ணாடிக்காரர் ஊதா கதிரை எய்தார். தவறவிட்டீர்கள். கட்சுமதா பின்னோக்கி வீசப்பட்டார். ஷெர்ரி பதற்றமாக கட்சுமதா என்று கூவினாள். ஷெர்ரி விரைந்து கட்சுமதாவை பிடித்தாள். கட்சுமதா ஷெர்ரியை நிமிர்ந்து பார்த்தார். மன்னிக்கவும் கேப்டன். ஷெர்ரி கட்சுமதாவை கைகளில் தாங்கினாள். மன்னிப்பு கேட்க வேண்டாம். இது என் தவறின் விளைவு. முகமூடி மனிதன் கேடயம் பிடித்தான். பின்னால் சிவப்பு கண்ணாடி மனிதன். ஷிசுகு பயந்து அந்த கேடய கலைப்பொருளை பார்த்தாள். ஹினாட்டா வெளிரிப்போனார். அதில் சந்தேகமே இல்லை. ஹினாட்டா கேடயம் பிடித்து திரும்பிய நினைவு. இது என் அப்பாவின் கலைப்பொருள். சிவப்பு கண்ணாடி மனிதன் கட்சுமதாவை நோக்கி துப்பாக்கி காட்டினான். எங்கள் வாடிக்கையாளர் உங்கள் பொருளையும் விரும்புகிறார். தயவுசெய்து சரணடைவீர்களா? ஷெர்ரி கோபமாக பிறர் பொருளை ஆசைப்படுகிறீர்கள். ஹினாட்டாவும் முகம் சுளித்தான். என்ன அருவருப்பான வாடிக்கையாளர். சிவப்பு கண்ணாடி மனிதன் துப்பாக்கியுடன் பதிலளித்தான். அப்படியெல்லாம் இல்லை. சக்தி கலைப்பொருட்கள் ரத்தினங்களை விட விலை உயர்ந்தவை. சிவப்பு கண்ணாடி மனிதன் கண்கள் விரிந்தன. வாடிக்கையாளருக்கு ஒரு யோசனை தோன்றியது. பிணத்தின் முத்திரை கலைப்பொருளை வைத்திருந்தால். ஹினாட்டா கைவிரல்களை மடக்கி பல பிணங்களில் சோதனை. மனிதகுலம் மறுபிறப்பு. ஹினாட்டாவின் கண்கள் விரிந்தன. சிவப்பு கண்ணாடி அணிந்த மனிதன் கட்சுமதாவை நோக்கி துப்பாக்கி குறிவைத்தான். மாணிக்கத்தை விட மதிப்புமிக்க மனிதர்கள் வெறும் பொருளாக மாறுகிறார்கள். ஹினாட்டா முன்னேற நினைத்ததைக் கண்டு ஷிசுகு உடனே கையை உயர்த்தி தடுத்தார். ஹினாட்டா ஷெர்ரி கட்சுமதாவை எழுந்திருக்க உதவினார். கலைப்பொருட்கள் திருடப்பட்டதற்கு முன்னுதாரணமில்லை. அவர்கள் எங்களை முதலில் குறிவைத்தது அதை பெற விரும்பியதால்தான். சிவப்பு கண்ணாடி அணிந்தவன் கைகளை விரித்தான். சரியாகச் சொன்னீர்கள். ஹினாட்டா முன்னோக்கி நடந்தார். ரேங்க் கில்ட் கூட எதிர்பாராத தாக்குதலை சமாளிக்க சிரமப்படும். சிவப்பு கண்ணாடி அணிந்தவர் கண்களை விரித்தார். ஹினாட்டா அந்த இரு வினோத ஆட்களை பார்த்தான். சிவப்பு கண்ணாடிக்காரர் அவனை நோக்கி கை நீட்டினார். நாம் முக்கிய பொருளை கைப்பற்றிவிட்டோம். சிவப்பு கண்ணாடிக்காரர் படிகத் துண்டுகளை ஹினாட்டாவைச் சுற்றி நகர்த்தினார். முதலில் உன்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை, ஆனால் இப்போது தெரிகிறது. நீ மாணவன்தானே? உனக்கு கெட்ட நேரம். ஹினாட்டாவின் முகம் கடுமையானது. துரதிர்ஷ்டவசமாக நீ தப்ப முடியாது. அந்த கேடயம் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? சிவப்பு கண்ணாடிக்காரர் நிமிர்ந்து பார்த்தார்.
நான் உனக்கு விளக்கம் தர வேண்டியதில்லை. ஹினாட்டா கோபமாக பல்கடித்தான். அவர் தொடர்ந்தார், ஒரு பிணத்திலிருந்து எடுத்திருக்க வேண்டும். ஹினாட்டா சீறினான். அற்ப பயலே. ஹினாட்டா தனது திறமையை பயன்படுத்தி முன்னேறினான். அமைப்புகள் காட்டியது. நேரம் 1க்கு 10 வேகமாகிறது. நாளுக்கு 3 முறை, 3ற்கு 1 மீதமுள்ளது. கவனமாக கையாளுங்கள். சிவப்பு கண்ணாடிக்காரர் குழப்பமாக ஹினாட்டாவை பார்த்தார். ஊதா ஒளிக்கற்றை ஹினாட்டாவை நோக்கி பாய்ந்தது. அவர் சுலபமா தப்பிச்சார். ஷெர்ரி வியப்புடன் பார்த்தார். இம்ப்ரெசிவ் ரிஃப்ளெக்ஸஸ். ஆனா தங்க கற்றை பாய்ந்த போது ஹினாட்டா அதிர்ச்சியடைஞ்சார். ஹினாட்டா பின்வாங்கி பத்திரமா தரையிறங்கினார். ஷெர்ரி கவனிச்சார். இது போதுமான வேகமில்லைன்னு நினைத்தால் ஹினாட்டா கையை வீசி சுலபமா புரண்டு தாக்குதல்களை தவிர்த்தார். அடுத்த தாக்குதலை தவிர்க்க ஹினாட்டா பின்னோக்கி சாய்ந்தார். சிவப்பு கண்ணாடி மனிதன் ஹினாட்டாவின் அபார வேகத்தை பார்த்து வியந்தான். இந்த சூட்டுக்கு நன்றி சொல்லணுமா? சிவப்பு கண்ணாடி மனிதன் ஹினாட்டாவை நோக்கி ஓடி கை ஓங்கினான். உன் எல்லைய பார்த்துட்டேன். குத்து ஹினாட்டாவின் முகத்தில் விழுந்தது. அவரால் தப்ப முடியல. ஹினாட்டா பின்னோக்கி விழுந்தார். ரத்தம் தெரிச்சது. ஹினாட்டா தரையில மோதி எழுந்து உட்கார்ந்தார். ரத்தம் சொட்டுச்சு. வெடிப்பை பார்த்து ஹினாட்டாவின் கண்கள் விரிஞ்சது. கட்சுமதா கண்ணாடியை சரி செய்து ஷெர்ரி பக்கம் நின்னார். கட்சுமதா கத்திக்கிட்டே அந்த வினோத ஆளுங்க பக்கம் ஓடினார். முகமூடி அணிந்தவன் கட்சுமதாவுடன் மோதி முன்னேறினான். கட்சுமதா ஒளிரும் படிக கவசத்தால் தடுக்கப்பட்டார். அவன் விட்டுவிடு என்றான். சிவப்பு கண்ணாடி அணிந்தவன் கில்ட் மாஸ்டரின் பொருள் போனதும் நீ தோற்றாய் என்றான். கட்சுமதாவின் பின் இருவர் தோன்றி தாக்கப்பட்டனர். ஷிசுகு முகமூடி அணிந்தவனின் முதுகில் வெட்டினாள். க்ளோயியும் ஷிசுகுவுக்கு உதவி போராடினாள். ஷிசுகு வாளுடன் நான் பாதுகாப்பு தருகிறேன் என்றாள். கட்சுமதா உன்னை நம்புகிறேன் என்றார். ஷிசுகு வாளை வீசி 2 நீல வெட்டுகளை உருவாக்கினாள். அருகில் யாரோ பாறைக்கு பின் ஒளிந்திருந்தனர். அரகாவா பல்லை கடித்தான். இதற்கு 100 உயிர்கள் கூட போதாது என்றான். மலையடிவாரத்தில் இருதரப்பும் மோதின. டெல்டுராசுக்கும் வழியில்லை. மாணவர்கள் என்ன செய்ய முடியும் என்றான். ஆன்கோ கண்ணீருடன் க்ளோயி சாகாதே என்றாள். எபிஷிமா பாறையில் சாய்ந்து பார்ப்போம் என்னவாகிறது என்றார். க்ளோயி கை உயர்த்த காகிதத் துண்டுகள் பறந்தன. கட்சுமதா கத்தினார். தப்பிக்கவும். க்ளோயி அதிர்ச்சியுடன் வருவதை பார்த்தார். ஷிசுகு சரியான நேரத்தில் வந்து வாளால் தடுத்தார். ஷிசுகு பின்தள்ளப்பட்டு க்ளோயி மீது மோதினார். கட்சுமதா படிக கவசத்தை தனது நுட்பத்தால் தாக்கினார். கவசத்தின் பின் மனிதன் ஒன்றே பலம் 4 பேரழிவு என்றான். இது மிகவும் சக்தி வாய்ந்த பொருள். கட்சுமதா பல் கடித்து சி என்றார். கட்சுமதா ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார். எல்லா காலத்திலும் பேராசைக்காரர்கள் இருந்தனர். சிவப்பு கண்ணாடி மனிதன் இவனும் அப்படித்தான் என்றான். அவ்வளவுதான் விஷயம். டிராகன் நெருப்பு உமிழ்ந்து பிணங்களை மிதித்தது. வீரர்கள் இப்போது வெறும் செலவழிக்கக்கூடிய சொத்துக்கள் என்பது உறுதி. கைகளில் நீலக்குறிகள் ஒளிர்ந்தன. சக்தி வாய்ந்த பொருட்களை வழங்கி இறந்த பின் மீட்டு மற்றவருக்கு போரிடக் கொடுங்கள். கட்சுமதா பல் கடித்தான். யார் போரிடுகிறது முக்கியமல்ல, ஆள் பற்றாக்குறை தீருமா? முட்டாள்தனமாக பேசாதே. ஹினாட்டா எழுந்தார். நீங்கள் வீணானவர் என்பவர்களால் நான் உயிர் வாழ்கிறேன். அவர் முன்னேறினார். எவரும் அவர்களிடத்தை நிரப்ப முடியாது. கேடயம் பிடித்தவர் புன்னகைத்ததை நினைத்தான். அன்று பெற்ற உணர்வால், எனக்கு பரம்பரையாக கிடைத்த இதயத்தின் காரணமாக. ஹினாட்டா கையிருக்கினார். உங்கள் உறுதியான விருப்பம் உங்களுடையுடன் எதிரொலிக்கிறது. உங்கள் உறுதியையும் தைரியத்தையும் மாற்றியுள்ளது. ஹினாட்டா முகம் சுளித்து உறுதியாக பேசினார். நாம் போராடுவோம். கணினி அறிவித்தது. இப்போது வேலர் சூட்டுக்கு மேம்படுத்த முடியும். ஹினாட்டா சொன்னார், மேம்படுத்து. ஷிசுகு, அரகாவா, ஷெர்ரியை ஆச்சரியப்படுத்த ஹினாட்டாவின் உடல் முழுவதும் வலுவான நீல ஒளி வெளிப்பட்டது. ஹினாட்டா அங்கே நின்றான். வலுவான நீல ஒளி சுற்றிச் சுழல முகத்தில் உறுதி தெரிந்தது. சிவப்பு கண்ணாடி அணிந்த மனிதன் கண்களை விரித்தான். கலைப்பொருளின் தோற்றம் மாறியிருந்தது. அவன் ஹினாட்டாவை பார்த்தான். கீழே இருந்திருந்தால் இந்த துன்பம் தவிர்த்திருக்கலாம். உனக்கு பயமாக இல்லையா? ஹினாட்டா தலை குனிந்தான். உங்களுக்கு அடிபணிவதற்கே நான் மிகவும் பயப்படுகிறேன். ஹினாட்டா மறைந்து திடீரென அவன் பின் தோன்றி தாக்கினான்.
கணினி காட்டியது கலைப்பொருள் வீரமுடை. மரணத்தை எதிர்க்கும் தைரியம் பெரும் முன்னேற்றத்தை தருகிறது. ஹினாட்டா சிவப்பு கண்ணாடி அணிந்தவனின் தலையில் வலுவாக உதைத்தான். அவன் அதிர்ச்சியுடன் திரும்பினான். ஹினாட்டா மிதந்தபடி அவனை உற்று நோக்கினான். அவன் கை உயர்த்தி வேண்டாம் என்றான். அவன் கையை ஆட்டினான். அவன் திமிர் பிடித்தான். நீல ஒளி வீச ஹினாட்டா பின்தோன்றினான். ஹினாட்டா திறமையால் தொடர்ந்து தாக்க அம்மனிதன் முகஞ்சுளித்து பின்வாங்கினான். சீச்சி! ஹினாட்டா மறைந்தான். நீலொளியும் சுழல் தூசியும் மட்டுமே எஞ்சின. ஹினாட்டா திடீரென அம்மனிதன் கழுத்தை பிடித்தான். எங்கிருந்து? ஹினாட்டா ஒரு கையால் கழுத்தை பிடித்து மறுகை குத்தத் தயாராக இருந்தார். ஹினாட்டா பல்கடித்து குத்த அவன் குத்து மனிதனை சுவரில் மோத வைத்தது. மனிதன் அசையாமல் கிடக்க ஹினாட்டா நின்றான். அனைவரும் வியப்புடன் பார்த்தனர். ஷெர்ரி சிந்தித்தாள். உருமாறும் பொருள் என்றறிந்தேன். ஆனால் அடக்கினானா? ஹினாட்டா அசையாமல் நின்றான். இல்லை, ஒருவேளை. ஹினாட்டா பின்னே குரங்குகள் தோன்றின. எச்சரிக்கை, இன்னும் எதிரிகள் உள்ளனர். முகமூடி மனிதன் துப்பாக்கி குறிவைக்க ஹினாட்டா பாய்ந்தான். மற்றும் கணினி இடைமுகம் ஒரு அறிவிப்பு திறனை காட்டுகிறது. எக்ஸெல் விளைவு தற்காலிகமாக உடல் செயல்திறனை அதிகரிக்கிறது. ஹினாட்டா பாய்ந்து அனைவரையும் தாக்கி பின் மேலிருந்து இறங்கினான். அரகாவா தூரத்திலிருந்து குழப்பத்தில் பார்த்தான். கையை இறுக்கினார். அன்று நம்பப்பட்ட உணர்வுகளால், நான் பெற்ற இதயத்தால் நான் போராடுவேன். அரகாவா சிரித்தார். என்ன தந்திரம் பயன்படுத்தினீங்க? அரகாவா ஹினாட்டாவை பார்த்து, இது உனக்கு ஜாஸ்தியா இல்லையா என்றார். அரகாவா ஹினாட்டாவை தள்ளி, எங்களை கீழே இழுக்காதே, முன்னாள் கிளாஸ் என்றார். அரகாவா கையை ஓங்கி அடித்தார். அரகாவா பல்லை கடித்து, சி, நான் என்னடா பண்றேன் என்றார். இது மத்தவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய நேரமா? ஹினாட்டா கீழே இறங்கி, அவனுக்கு திறமை இருந்தது, எனக்கு நான் என்ன என நினைத்தார். அரகாவா உறுதியுடன், ஆனா முக்கியமா நீ ரொம்ப உணர்ச்சிகரமான ஆளுடா ஆசாஹி என்றார். இருதரப்பும் மோதிக்கொண்டிருந்தன. சிவப்பு கோட்கார பார்த்தார். அரகாவா பாய்ந்து முகமூடிக்காரனை வெட்டினார். அரகாவா வாளுடன், நானும் செய்வேன், முந்தி மிஞ்சுவேன் என்றான். கட்சுமதா எதிரியின் கேடயத்தில் வாளை வீசி அடித்தான். கட்சுமதா திரும்பி கத்தினார். கில்ட் மாஸ்டரின் கலைப்பொருள் இல்லாமல் அவர்கள் பெரிய அச்சுறுத்தல் அல்ல. அவர்களை ஒரே தாக்குதலில் வீழ்த்துங்கள். கட்சுமதாவின் பின்னால் இருந்தவர்கள் ஒரே குரலில் பதிலளித்தனர். சரி. அந்த மனிதன் பற்களை கடித்தான். ஷிசுகுவும் க்ளோயும் போராடிக் கொண்டிருந்தனர். எபிஷிமாவும் அன்கோவும் பாறைக்குப் பின்னால் மறைந்து சூழ்நிலையை உற்று நோக்கினர். அவர்களை எதிர்த்து போராடுவீர்களா? நீங்களும்? ஹினாட்டா நெற்றியை சுளித்தபடி வேகமாக முன்னேறினாள். எபிஷிமா அமைதியாக நோக்கினார். கட்சுமதா நெற்றியில் வியர்வையை துடைத்துக் கொண்டு கட்டப்பட்டவர்களை பார்த்து, இவ்வளவுதானா என்றார். அரகாவா தாடையை தடவி, இத்தகைய மலிவான கட்டுப்பாடுகள் போதுமானதா என்று நினைக்கிறீர்களா? ஷிசுகு அருகில் இருந்தவரை பார்த்து, உங்களுக்குத் தெரியாதா? இரு கைகளும் கை விலங்கால் பூட்டப்பட்டுள்ளன. இவை போலீசார் பயன்படுத்தும் கலகத்தை அடக்கும் கைவிலங்குகள். கலைப்பொருளை பயன்படுத்த முயன்றால் பலத்த மின்சாரம் பாயும். ஆகாடமியில் இதை உங்களுக்கு கற்பிக்கவில்லையா? ஷிசுகு கைகளை குவித்து பெருமூச்சு விட்டார். வன்முறையை நம்புவதை விட அறிவை வளர்த்துக் கொள்வது நல்லது. அரகாவா பல்லை கடித்து ஷிசுகுவை பார்த்து, இவனை அடிக்கலாமா? ஷெர்ரி கட்சுமதாவிற்கே, இன்றைக்கு நாம் தப்பித்தோம். கட்சுமதா பெருமூச்சுடன், கில்ட் தலைவரை தடுத்ததற்கு ஆசாஹிக்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஷெர்ரி திரும்பி, ஆனால் அந்த மனிதனோ? ஹினாட்டா தரையில் சோர்ந்து மோசமான நிலையில். ஹினாட்டா சோர்முகத்துடன், முடிவு இது, சாகப்போகிறேன். சில நிமிடங்களே. இந்த நிலை. வேலர் சூட் அதிக ஆற்றலை எடுத்துகிறது. திரையில் எச்சரிக்கைகள். ஃபியூரி சூட் தாங்க முடியவில்லையே. ஹினாட்டா மெலிந்த முகத்துடன், அரகாவா உதவாவிட்டால் நான் பெரும் ஆபத்தில். அரகாவா ஹினாட்டாவிடம் ஓடி, உதவ வந்து மயங்கிவிட்டாயா? முன்பு இருந்த உற்சாகம் எங்கே போனது? ஹினாட்டா தரையில் படுத்து கண்மூடி யோசிச்சார். என்னால் கட்டுப்படுத்த முடியும், ஆனால் முடக்கப்பட்டிருக்கிறது. ஹீனாட்டா கண் திறந்தார். ஷிசுகு குனிந்து கை நீட்டினார். ஹீனாட்டா ஷிசுகுவின் கையை பிடித்து எழுந்தார். சரியான திட்டத்துடன் சென்றீர்களா? ஹீனாட்டா ஷிசுகுவை பார்த்தார். இல்லை, அது உறுதியானதல்ல. ஷிசுகு ஹீனாட்டாவை கடந்து சென்றார். அப்படியா? ஷிசுகு க்ளோயின் குழுவை நோக்கினார். அப்படியானால் நீங்கள் அகாடமியை விட்டு செல்ல வேண்டும். அரகாவா பல்லை கடித்தான். அவள் மிகவும் முரட்டுத்தனமானவள். ஹினாட்டா நிமிர்ந்து பார்த்தார். அவளை எப்போதுண்ட அப்படித்தான் ஆற்றடு சொல்றார்.
அரகாவா கன்னத்தைச் சொரிந்தான். சரி, எப்படியோ. அரகாவா தலை குனிந்தான். மன்னிக்கவும், நான் பி வகுப்புக்கு தகுதியற்றவன். அரகாவாவின் முகம் உண்மையாக இருந்தது. இதுவரை நடந்தவற்றை மன்னிக்க முடியுமா? ஹினாட்டா நிமிர்ந்து பார்த்தார். சரி. அரகாவா ஆச்சரியப்பட்டான். அது விரைவாக இருந்தது. ஹினாட்டா அரகாவாவை பார்த்தார். நீங்கள் வெறும் அவதூறுகளை வீசினீர்கள், இல்லையா? நீங்கள் குரமோரா போல இருப்பீர்கள் என நினைத்தேன். அரகாவா கண் தொடர்பை தவிர்த்தான். ஆம், குரமோரா. தலைவர் கண்ணை சுருக்கி புன்னகைத்தார். கட்சுமதாவின் முகம் உருக்கமாக இருந்தது. அருகில் இருந்த ஷெர்ரி பேசினார். நீங்கள் யார்? சிவப்பு கண்ணாடி மனிதர் அசைவற்று கிடந்தார். ஏன் அவரை கொன்றீர்கள்? ஷெர்ரியும் கட்சுமதாவும் வியப்பில் விழித்தனர். அவர்கள் கைகள் நடுங்கின. என்ன நடக்கிறது? ஷெர்ரி முகம் சுளித்தாள். அவர்கள் நடுங்கி அவர்களது முதலாளி முன் அசைய முடியவில்லை. என் உடல் அசையவில்லை. முதலாளி தலையை சற்றே சாய்த்தார். கவலை வேண்டாம், காரணமின்றி கொல்ல மாட்டேன். முதலாளி இடுப்பில் கை வைத்து பிணத்தை பார்த்தார். அவன் முரட்டுத்தனமாக நடந்ததால் கொன்றேன். முதலாளி குனிந்தார். புதையலை கைப்பற்றி உடனே பின்வாங்குங்கள். தோற்றாலும் உடனே பின்வாங்குங்கள். முதலாளி ஊதாக்கல்லை சொந்த சக்தி போல் பயன்படுத்தினார். முதலாளி கல்லை உயர்த்தி திரும்பி பார்த்தார். அவன் அமைப்புக்கு துரோகம் செய்தான். கட்சுமதா பல்லை கடித்தான். முதலாளி கல்லுடன் குனிந்து கட்டப்பட்டிருப்பவர்களை பார்த்தார். அந்த கனச தூரத்துள் தலைவரின் புதையல் கருவி உள்ளது. ஆனால் நீங்களும் அதை திருப்பித் தருவீர்கள், இல்லையா? முதலாளி இடுப்பில் கை வைத்து நின்று கட்சுமதாவின் குழுவை பார்த்தார். சீச்சி, என்னால் நகர முடியவில்லை. முடிந்துவிட்டது என எண்ணி பாதுகாப்பை குறைக்காதீர்கள். முதலாளி மாணிக்கமும் ஊசிகளும் பிடித்து கண் சுருக்கினார். அப்போதுதான் கொல்வது மிக எளிது. நிழலில் ஊசி இருந்ததைக் கண்டு கட்சுமதா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். நிழல்களா? இதெப்போது நடந்தது? முதலாளி சிரித்தார். விரைவில் நகர முடியும். முதலாளி கை அசைத்து ஊதா நிற ஒளி வட்டம் உருவானது. சரி, நாங்கள் விடைபெறுகிறோம். முகமூடி அணிந்தோர் மறையத் தொடங்கினர். கட்சுமதா வாளுடன் நின்று நிழலில் முதலாளியை எதிர்கொண்டான். முதலாளி கண் சுருக்கி நின்றார். அவர்களை இங்கு கூட்டி வந்து எனக்கு உதவினீர்கள். முதலாளி விரலை வாயில் வைத்தார். முதலாளி கட்சுமதாவை நோக்கி கை நீட்டினார். உங்கள் புதையல் கருவியையும் எடுத்துக்கொள்கிறேன். கட்சுமதா பல் கடித்து கோபமாக பார்த்தான். நீல ஒளி மின்னியது. சற்று பொறு. ஹினாட்டா தோன்றி தலைவனை நோக்கி கை உயர்த்தினார். அந்த புதையல் கருவியை விட்டுவிடு. ஹினாட்டாவின் கை அருகில் தலைவன் வியப்பில் கண் விரித்தான். அவரால் எப்படி நகர முடிகிறது? தரையிலிருந்து கூர்மையான உலோக முனை எழுந்தது. என் முக்கிய ஊசியை அவன் தப்பித்தான். குத்து நெருங்க தலைவன் புன்னகைத்தான். சுவாரஸ்யம். ஹினாட்டா வீசிய குத்து தலைவன் மறைந்தான். ஹினாட்டா சுற்றிலும் பார்த்தார். அவன் காணாமல் போனான். ஹினாட்டாவின் நிழலில் சுழல் தோன்றியது. தலைவன் கூர் ஏந்தி நிழலில் மூழ்கி பின்னால் தாக்கினான். தலைவன் குழப்பமாய் ஊசியை ஹினாட்டாவை நோக்கி வீசினான். ஹினாட்டா பின்னால் தோன்றி தலைவனை உதைத்தார். தலைவன் வேகமாக கையால் தடுத்தான். தலைவன் இரு மந்திரக் கற்களை வீசினான். அவன் ஊசிய ஹினாட்டாவை நோக்கி வீசினான். ஹினாட்டா தப்பித்துக் கொண்டார். இருவரும் மந்திரக் கற்களுக்காக மோதினர். தலைவன் கல்லை எடுத்தான். ஹினாட்டா கவலையுற்றார். ஷெர்ரியின் குழு கவலையுடன் பார்த்தது. வாளேந்திய கட்சுமதா முகம் சுளித்தார். வாளை உயர்த்தி பாய்ந்தான். முதலாளி புன்னகைத்தார். இது ஆபத்தானது. கட்சுமதா வாளை வீசினார். முதலாளி தப்பித்தார். குதிகால் தரையில் பட்டு இடுப்பில் கை வைத்து நின்றார். இப்போதைக்கு பின்வாங்குகிறேன். கட்சுமதா கத்தினார். நில்லு. முதலாளி கை கட்டி ஹினாட்டாவை பார்த்தார். நினைவில் கொள்வேன். அவர் நிழலில் மறைந்தார். உன் முகத்தை. கட்சுமதா முதலாளி மறைவதை பார்த்தார். சீச்சி. கட்சுமதா பல் கடித்தார். அவன் தப்பிவிட்டான். அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். எபிஷிமா கை கட்டினார். இறுதியில் இப்படியானது. கட்சுமதா வாளுடன் ஹினாட்டாவை பார்த்தார். மன்னிக்கவும், மீண்டும் என்னை காப்பாற்றினீர்கள். ஹினாட்டா கீழே விழுந்தார். கட்சுமதா அசையாத ஹினாட்டாவை உலுக்கினார். ஷெர்ரி ஹினாட்டாவின் முதுகில் கை வைத்தார். அவர் வரம்பை மீறிவிட்டார். ஹினாட்டா மயக்கமடைந்து முகம் குப்புற கிடந்தார். ஷெர்ரி சுளித்தார். அவரை பார்த்து, முக்கிய நேரத்தில் பின்வாங்காதவர் அவர். ஹினாட்டா கை கட்டினார். அப்போது அவரால் அதை பயன்படுத்த முடியவில்லை. கடைசி நேரத்தில் அவர் வலுவடைந்தார். அப்படியானால் ஹினாட்டா இன்னும் தரையில் அசைவின்றி கிடந்தார். புதையல் கருவியின் சக்தி. இல்லை, எப்படி இருப்பினும். ஷெர்ரி சொன்னார். அவர் சுவாரஸ்யமானவர். ஆசாஹி ஹினாட்டா ஸ்கைஸ்கிரேப்பர் கன்சாய் அந்நிய உயிரின எதிர்ப்பு மையம். இதுவும் கில்ட்டு கூட்டமைப்பின் வழக்க கூட்டத்தில் குழு அமர்ந்தது. ஷெர்ரி நாற்காலியில் அமர்ந்தார்.
இதுதான் இந்த சம்பவத்தின் முடிவு. முதியவர் கன்னத்தில் கை வைத்து புதையல் திருட்டு கொடூரம் என நினைத்தார். ஒருவர் நெற்றியை பிடித்து விரைவில் தீர்வு காண வேண்டும் என்றார். ஷெர்ரி பதிலளித்தார், அது எளிது. ஷெர்ரி விரல்களை விரித்து எண்ணும் சைகை செய்தார். கை பின்புறத்தை முத்திரையால் பாதுகாத்தால் போதும். கையை குறிவைப்பதைத் தவிர அவர்களை பிடிக்க வேறு வழியில்லை போல. சிவப்பு கோட்டு மனிதன் கைகளை கட்டிக்கொண்டு நிழல்களை கட்டுப்படுத்தும் மனிதனைப் பற்றி எனக்கு ஒரு யோசனை உள்ளது. மற்றொருவன் கைகளை விரித்தான். எஸ் கிளாஸ் குற்றவாளிகள் குழு நிஃபில்ஹேம் அதன் தலைவன் அப்படி செய்வதாக சொல்கிறார்கள். சூட் போட்ட மனிதன் தலையை பிடித்தபடி பிரச்சனைகள் மலை போல குவிந்துள்ளன. திரு கிஞ்சி கையை நீட்டினார். சரி ஷெர்ரி, இனி நீ என்ன செய்யப் போகிறாய்? திரு கிஞ்சி கைகளை கூப்பி, புதையல் கருவி இல்லாமல் எங்களுடன் இருக்க முடியாது. ஷெர்ரி சிவப்பு கோட்டு மனிதனை நோக்கிச் சாய்ந்தாள். இல்லை, அது சரியான கேள்விதான். நீல ஒளியில் பெரிய மந்திரக்கல் தோன்றியது. நாங்கள் மீட்ட புதையல் கருவி என்னுடையதுமில்லை. கனசதுரத்தின் விவரங்களை இன்னும் ஆராய்கிறோம். ஷெர்ரி கட்சுமதாவை பார்த்தாள். இனி துணைத் தலைவர் கட்சுமதா டெல்ட்ராஸை நிர்வகிப்பார். அவர் மிகவும் திறமையானவர். முதியவர், ஷெர்ரி, நீ என்ன செய்வாய்? ஷெர்ரி ஒரு கண்ணை மூடினாள். நான் ஓய்வு பெறுகிறேன். நான் செய்ய விரும்பும் ஒன்றை கண்டுபிடித்தேன். பெரியவர் கேட்டார், ஏதாவது செய்ய விரும்புறீங்களா? ஷெர்ரி சொன்னாள், சுஷிமா, உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும். சுஷிமாவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நானா? ஷெர்ரி தன் தாடையை கைகளில் வைத்தாள். உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? வால்கிரி அகாடமியின் அனைத்து பள்ளிக் கூட்டத்திலும் நவீன கட்டிடக்கலை வடிவமைப்புகளுடன் தெளிவான நீல வானத்தின் கீழ் ஜன்னல் வழியாக நீல வானம் தெரிந்தது. சரி, திடீர்னு சொல்றேன், ஆனா ஷிசுக்கு அதிர்ச்சியா பார்த்தா. இன்னைக்கு முதல் தற்காலிக ஊழியர் நியமிக்கப்பட்டுள்ளார். அகனே நிமிர்ந்து பார்த்தாள். புதுசா வந்த ஆசிரியரை அறிமுகப்படுத்துறேன். ஷெர்ரி மேசையில மோதினாள். இன்னைக்கு முதல் போர் பயிற்சியாளரா முன்னாள் டெல்ட்ராஸ் குரு ஷெர்ரி ட்ரூமன் நான். ஹினாட்டாவும் அரகாவாவும் அதிர்ச்சியடைந்தனர். இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு ஜன்னல்ல நீலவானம் தெரிஞ்சது. ஹினாட்டா குந்திட்டு நகை நிறைஞ்ச பைய பார்த்தா. ஹினாட்டா குழப்பமா பார்த்தா. நிறைய கிடைச்சிருக்கே. செயல்திறனுக்கு வெகுமதின்னு சொன்னாங்க, ஆனா இவ்ளோதானா? நானாஷி புத்தகத்தை மூடினார். என்னத்துக்கு இவ்ளோ கவலை? சீக்கிரம் உள்வாங்கிக்கோ. ஹினாட்டா தாடியை தடவினான். இல்ல, நான் அதை உறிஞ்சுவதற்கு பதிலாக அதை விற்று அம்மாவின் மருத்துவ பில்களுக்கு பயன்படுத்தலாமா? படுக்கையில் அமர்ந்த நானாஷி, எப்படியும் எல்லாவற்றையும் உறிஞ்ச முடியாதுல்ல? ஹினாட்டா கேட்டாள். அப்படியா? நானாஷி நகைப்பையை பார்த்து, அந்த பெரிய கல்லை முயற்சி செய். ஹினாட்டா மஞ்சள் கல்லை தொட்டார். கணினி அறிவித்தது, எர்த் லிசர்ட்ஸ் மேஜிக் கிறிஸ்டல். அதன் மாயக்கல்லை உறிஞ்ச முடியாது. ஹினாட்டா கணினி திரையை பார்த்தார். நான் ஏமாற்ற முடியாது. நானாஷி கட்டிலில் குறுக்கே கால் போட்டு அமர்ந்தாள். நிச்சயமாக இல்லை. நானாஷி ஒரு கண்ணை மூடினாள். முன்பே சொன்னேன், உன் வலிமையும் இதயமும் காட்டாவிட்டால். நானாஷி முழு சக்தியிலிருந்த ஹினாட்டாவை பார்த்தார். உடை உண்மை சக்தியை காட்டாது. வலிய எதிரிகளை எதிர்கொண்டதால் உடை எதிர்வினையாற்றியது. நானாஷி சேர்த்தார். அதிக உபயோகத்தால் மயங்கினாய், இல்லையா? இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை போல. சரியா? ஹினாட்டா சுற்றுமுற்றும் பார்த்தாள். வீரத்தினுடை. ஹினாட்டா கணினி இடைமுகத்தை பார்த்தார். துணிச்சலுடை திறந்த புதுப்பிப்பு பட்டியல் உடல் திறனை அதிகரிக்கிறது. இது வேகத்திற்கு உதவுகிறது. கணினி இடைமுகம் பல அறிவிப்புகளை காட்டியது. முதலாளி 2 ஊசிகள் வைத்திருந்ததை ஹினாட்டா நினைவு கூர்ந்தார். அப்போது உடையின் சக்தி விழிக்கவில்லை எனில் ஹினாட்டா சிவப்பு கல்லை இறுக்கி, இப்போது பணம் பற்றி யோசிக்க மாட்டேன். நரமாமிச குரங்கின் மந்திர படிகத்தை உறிஞ்சவும். கோப உடையை பயன்படுத்த நீங்கள் தகுதி பெற்றுள்ளீர்கள். ஹினாட்டா தன் கைகளை பார்த்தார். நானாஷி கைகளில் தாடை ஊன்றி கணினி இடைமுகத்தை பார்த்தார். கணினி இடைமுகம் பல அறிவிப்புகளை காட்டியது. துணிச்சல் உடைக்கு விழித்திருக்காவிட்டால் நான் இருக்க மாட்டேன். ஹினாட்டாவை பார்த்து புன்னகைத்தார். கணினி இடைமுகம் அறிவிப்பை காட்டியது. கோபத்தின் தழுவல் போனஸ், திறனாத்திரம் ஃபோர்ஸ் பெறப்பட்டது. கணினி இடைமுகம் மற்றொரு அறிவிப்பை காட்டியது. திறன் ஆத்திரம் ஃபாட்சி செயலற்ற விளைவு. மரணத்திற்கு நெருக்கமாக இருக்க வலிமை அதிகரிக்கும். அடுத்த நாள் 1B வகுப்பில் ஷெர்ரி மேடையில் நின்று வகுப்பை பார்த்தாள். ஹினாட்டா நிமிர்ந்து பார்த்தார். அரகாவா ஆச்சரியமாக பார்த்தாள். காலை அசெம்பிளியில் அறிமுகப்படுத்தியபடி அவர் கண்ணாடியை சரி செய்தார். இன்னைக்கு முதல் ஷெர்ரி ட்ரூமன் இருப்பாள். அவர் ஷெர்ரியை நோக்கி 1B வகுப்பின் உதவி ஆசிரியர் என அறிமுகப்படுத்தினார். அரகாவா அதிர்ச்சியடைந்தாள். இன்டர்ன்ஷிப் முடிந்து 3 நாட்களிலேயே அவள் ஏன் ஆசிரியை? அனைவரும் அவரை வரவேற்க வேண்டும். கண்ணாடி அணிந்த மனிதர் ஷெர்ரியிடம், சரி திருமதி,
ஷெர்ரி, விஷயங்களை புரிந்து கொள்ளும் வரை கவனியுங்கள். அரகாவா, மேடையை பார்த்து, ஏன் நம் வகுப்பு? வகுப்புக்கு போங்க. ஷெர்ரி வகுப்பை நோக்கி நடந்தாள், கால் பின்னோக்கி. ஷெர்ரி ஹினாட்டாவுக்கு அருகில் நின்றாள். அவள் குறிவைக்கப்படுகிறாளா? ஷெர்ரி பின்னால் நின்று ஹினாட்டாவை முறைத்தாள். நான் ஏதாவது தவறு செய்தேனா? கியூபை உடனே கொடுக்காததால் இருக்குமோ? ஹினாட்டா ஊதா மந்திரக்கல்லை கையில் வைத்தார். இந்த புதையலை நான் வைத்திருக்கலாமா? ஷெர்ரி ஹினாட்டாவை பார்த்தாள். ஏன்? ஹினாட்டா, இது எனக்கு முக்கியமானவரின் பொருள். ஷெர்ரியும் கட்சுமதாவும் முகம் சுளித்தனர். இல்லை, இது முக்கிய ஆராய்ச்சி பொருள். ஷெர்ரி ஹினாட்டாவிடமிருந்து கல்லை எடுத்தாள். ஆனால் கவனமாக கையாள உறுதியளித்தேன். ஹினாட்டா கண்களை இறுக மூடினார். இதற்காக நீ வருத்தப்பட மாட்டாய். ஹினாட்டா கைகளை இறுக பிடித்தார். பின் ஏன் இப்படி? ஷெர்ரி ஹினாட்டாவின் பின்னால் நின்றாள். என்னால் கவனிக்க முடியவில்லை. ஹினாட்டா இப்படியே வகுப்பில் இருக்க வேண்டுமா? 2 மாணவிகள் நடந்து சென்றனர். மதிய உணவு நேரம். குளோயி மரத்தில் சாய்ந்திருந்தாள். குளோயி ஆன்கோவுடன் ரொட்டி சாப்பிட்டாள். ஆன்கோ பிஸ்கட் பையை எடுத்தாள். குளோயி சான், நான் குக்கீகள் சுட்டேன். குளோயி பதிலளித்தாள், அகிகோ. அன்கோ வெட்கப்பட்டு, என்ன என்றாள். அன்கோ, குளோசான் எனக்காக காத்திருந்து என்னை அழைத்தார் என்றாள். குளோயி லேசாக முகம் சுளித்தாள். பி வகுப்பு ஆசாகியை பார்த்து என்ன நினைக்கிறாய்? அன்கோ விரலை வாயருகே வைத்தாள். சூட் மாறிய அந்த பையனா? நான் என்ன நினைக்கிறேனா? அது ஒரு மோசமான சூட். குளோயி அன்கோவை பார்த்தாள். நான் சொன்னது அவன் பலம் தோற்றம் அல்ல. அவன் பிரபலம் இல்லை போல. நானும் ஆசாகியும் சண்டையிட்டால் யார் ஜெயிப்பார்? ஆன்கோ கைகளை இறுக்கினாள். நிச்சயம் குளோசான் தான் வெல்வாள். குளோயி, அப்படியா என்றாள். குளோயி பக்கவாட்டில் பார்த்தாள். அப்படியா? குளோயி ஹினாட்டாவின் வேகத்தை நினைத்தாள். எபிஷிமா வந்தார். ஆர்வமா? அவனோடு சண்டையிடு. எபிஷிமா கை பாக்கெட்டில். மனிதர்களுடன் சண்டை பிடிக்குமா? உனக்கு ஆர்வமா? எபிஷிமா சிரித்தார். சீக்கிரம் நடக்கப் போகிறது. குளோயி அமைதி. ஆன்கோ பார்த்தாள். ஆழ்ந்த நீல வானமும் நவீன கட்டிடங்களும் இராணுவ அகாடமி விழாவுக்கு பின்னணி அமைத்தன. மாணவர்கள் நடைபாதையில் நடந்தனர். அகனே கை அசைத்தாள். ஆசாஹி, நான் இங்கே. இன்டர்ன்ஷிப் எப்படி இருந்தது? அரகாவா ஹினாட்டாவை அணைத்தான். நான் அருமையா செஞ்சேன். உனக்கு காட்டணும்னு நினைச்சேன். அகனேவும் சச்சியும் கேட்டாங்க, இவன் யாரு? அரகாவா கை கட்டி நின்றான். இன்டர்ன்ஷிப்ல ஆசாஹிகிட்ட நண்பனானேன். நெத்திய பாரு. இவனுக்கு பெரிய நெத்தி இல்லையா? அகனே பைய மேசை மேல வச்சா. நிஜமாவா? சரி, நீ எடை குறைஞ்சிருக்கியா? ஹினாட்டா ரொட்டி தின்னுட்டு, இப்ப நிறைய நடந்துடுச்சு. அரகாவா கைகளை விரித்தான். இனிமே என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கோங்க. அகனே காலை மடக்கி உட்கார்ந்து, ஆசாஹிக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. சச்சி எதிர்த்தாள். வேண்டாம். அரகாவா அதிர்ச்சியடைந்தான். ஏன் கூடாது? சச்சி கை கட்டி நின்றாள். நீ ரொம்ப அவசரப்படறே, அதனால வேண்டாம். நீதான் அப்படி சொல்றே. ஹினாட்டா அகனேவை பார்த்தாள். உன் கருத்து என்ன? அகனே சலிப்புடன் பார்த்தாள். ஷ்ராஹாவை நிறுத்த முடியல. அகனே கதவுக்கு வெளியே பார்த்தாள். அகனே கேட்டாள், அந்த நபர் யாருன்னு தெரியுமா? அவங்க நம்மள முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. வெளியே 2 பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பின்தொடர்தல். அகனேயும் சச்சியும் கதவு வெளியே இருந்தவங்கள பார்த்தாங்க. உண்மையில நாம வர முன்னாடியே அவங்க நம்மள பின்தொடர்ந்தாங்க. அது பயமா இருக்கு. அவங்க கண்ணுல ஹினாட்டா தெரிஞ்சது. அசாஹிய பார்க்கலையா? அரகாவா ஹினாட்டாவை பார்த்தார். இன்னைக்கு ஷெர்ரியும் இவங்களும் உன்னை குறி வச்சிருக்காங்க. அவங்க இன்னும் எட்டி பாக்குறாங்க. நீங்க நல்லா ஒளிஞ்சுக்கோங்க. நீங்க ரொம்ப தெளிவா தெரியுறீங்க. கதவு திறந்துச்சு. உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. ஒரு ஆண் மாணவன் கண்ணாடி சரி செய்தான். இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. சச்சி ஒரு சாசேஜை எடுத்தாள். சென்பாய், தேபா. அரகாவா சச்சியிடம் கேட்டார். தெரியுமா, ஆக்டோபஸ் சாசேஜ் பெருசு. சச்சி சிவப்பு கண்களை விரித்தாள். நிச்சயமா தெரியும். தேபா முன்னோக்கி சாய்ந்தார். பிரிவு மூத்த மாணவர், 2ஆம் ஆண்டில் முதலிடம். நீ ஆசாஹிதானே? ஹினாட்டா அமர்ந்து பார்த்தார். பிரிவு 2ஆம் ஆண்டு. தேபா பின்னோக்கி சாய்ந்தார். மந்திர பொருள் ஆராய்ச்சி குழுவில் சேரு. இப்ப சேர்ந்தா இலவசமா ஆராயலாம். நிஷிகோரி வியந்து பார்த்தாள். அருமை. இருவரும் புகழ்வதை ஹினாட்டா கவனித்தார். நிஷிகோரி தாளை தட்டினாள்.
இத பாருங்க, குழுவில் சேர்ந்ததால் போர்த்திறன் 3 மில்லியன் கூடிச்சு. தேவா 10 விரல்களையும் காட்டினார். என்ன? எல்லாம் குழுவின் பெருமை. ஹினாட்டா இருவரையும் பார்த்து அதிர்ந்தார். ஆகனே, இது குழு சேர்க்கை அழைப்பா? அரகாவா, இப்போது ஜனவரி ஆகிவிட்டது. இந்த போர்த்திறன் என்றால் என்ன? ஹினாட்டா கேட்டாள். மன்னிக்கவும், எந்த கிளப்பிலும் சேர விருப்பமில்லை. ஷெர்ரி சொன்னாள். அப்படி சொல்லாதே. ஷெர்ரி கைகளை கட்டிக்கொண்டு நின்றாள். ஒரு பார்வை பார்த்தால் என்ன? இது உனக்கு உதவியாக இருக்கும் என நினைக்கிறேன். அரகாவா பேச்சற்று நின்றார் என்றாள் ஷெர்ரி. இல்லை, நான் பழையவள். நீ இன்று தொடங்கும் புது ஆசிரியை, சரிதானே? கதவில் மூவர் நின்றனர். பள்ளி முடிந்த பின் சோதனை கருவிகள் நிறைந்த அறையினுள். இது மாய பொருள் ஆராய்ச்சி கிளபறையா? கொஞ்சம் அசிங்கமா இருக்கு இல்லையா? ஹினாட்டா தீபாவை பார்த்தாள். மூத்த மாணவர்கள் மட்டுமே உறுப்பினர்களா? தீபா கண்ணாடியை சரி செய்தான். ஆம், மீண்டும் என்னை அறிமுகப்படுத்துகிறேன். நான் மாய பொருள் ஆராய்ச்சி கிளப்பின் தலைவன். 2ஆம் ஆண்டு, பிரிவு ஏ. தீபா மிச்சுரு. நிஷிகோரி தன்னை அறிமுகப்படுத்தினான். 2ஆம் ஆண்டு மாணவன், பிரிவு சி. நிஷிகோரி மஹோ. சந்தித்ததில் மகிழ்ச்சி. தீபா கண்ணாடியை சரி செய்தான். முன்பு இன்னொருவர் இருந்தார். ஹாஷிம் என்பவர் கிளப்பில் இருந்தார், ஆனால் விலகினார். ஹினாட்டா நினைத்தாள், ஹாஷிம், அவர் மாய பொருள் ஆராய்ச்சி கிளப்பில் இருந்தாரா? தீபா கண்ணாடியை சரி செய்தான். உங்களுக்கு தெரியும், ஆண்கள் நீந்துறாங்க, பெண்கள் நடனமாடி டேபிள் டென்னிஸ் விளையாடுறாங்க. நம்ம பள்ளி ஒரு ராணுவ அகாடமி. பெரும்பாலான மாணவர்கள் தங்களை பயிற்றுவிக்கவே இங்க வந்திருக்கிறாங்க. நிறைய கிளப்புகள் இல்ல. ஆண்கள் ஓடுறாங்க. இருக்கிற கிளப்புகள் போருக்கு உதவும் தற்காப்பு கலைகளை கத்துக் கொடுது. இன்னும் 10 சுத்து மட்டும்தான். பெரும்பாலான கிளப்புகள் உடல் பயிற்சியை மையமா வச்சிருக்கு. தேபா வகுப்பறை மூலையில நின்னுகிட்டே இருந்தா. கலாச்சார கிளப்புகள்ல இந்த மாய பொருளாராய்ச்சி கிளப் மட்டும்தான் இருக்கு. அரகாவா ஒரு நட்சத்திர மீனை எடுத்தார். சாதாரண விஷயம் செய்ய நீங்க இந்த அகாடமிக்கு வந்திருக்க மாட்டீங்க. அது சரிதான். தேபா தலை குனிஞ்சா. இந்த மாய பொருள் ஆராய்ச்சி கிளப்புக்கு பெரிய வரவேற்பு இல்ல. அதோட நமக்கு ஆலோசகரும் இல்ல. ஹினாட்டா கவலையா தெரிஞ்சா. ஆலோசகர் இல்லாம நம்மள கிளப்பா ஏத்துக்க மாட்டாங்க. நிஷிகோரி சொன்னா, போன வருஷம் வரை ஒருத்தர் இருந்தாரு, ஆனா ரிட்டையர் ஆயிட்டாரு. நிஷிகோரி கண்ணீரை தொடச்சா. இருந்தாலும் முறைசாரா கிளப்பா தொடர விட்டாங்க. ஆனா சமீபத்துல பிரின்சிபால் கை பின்னால கட்டி நின்னாரு. 2 உறுப்பினர்களும் ஆலோசகரும் இல்லாத கிளப்புக்கு நிதி ஒதுக்க சொல்றது கடினம். நிஷிகோரி கண் கலங்கி கிளப் அறைய பறிமுதல் செய்ய போறாங்களாம்னு சொன்னா. அகனே, லாலிபாப் சப்ரா, அப்படின்னா நீ பேராசிரியர் ஷெர்ரிய ஆலோசகரா கேட்டியா? நிஷிகோரி சொன்னா. ஆமா. நிஷிகோரி ஷெர்ரிய பார்த்தா. அதுக்கு நிபந்தனை உன்ன சேர்க்கணும்னு சொன்னாங்க. ஹினாட்டா கேட்டா, ஏன் நான்? ஷெர்ரி பையில தேடி மந்திரக்கல்ல எடுத்தா. நீ தேவைன்னு நினைச்சேன். ஒரு ஆண் மாணவன் இளஞ்சிவப்பு ஒளி வெளியிட்டான். மந்திர பொருட்கள் மாயக்கற்களின் சக்தியை பயன்படுத்தும். தோட்டம் தெரிஞ்சது. அவற்றின் சக்தி பெருசு. ஆயுதமா பாவிச்சா வேற உலக அரக்கர்களையும் வெல்லலாம். போர்டல் பராமரிப்பு கருவியும் ஒரு மந்திர பொருள்தான். சச்சி ரத்தின கல்லை எடுத்தா. ஆனா அவை பெருசா உபயோகப்படுத்தப்படல. ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவை நினைவு சின்னங்களை விட மோசம், சரிதானே? தேவா நிஷிகோரி பக்கத்துல நின்னா. மந்திர பொருட்கள் கேன் ஓன்லி ப்ரொடியூஸ் பவர் விட குறைந்த சக்தியே தரும். ஊதா கல் வைத்திருப்பது அந்த கருத்தை மாற்ற வைத்துள்ளது. அகனே, லாலிபாப் சப்பி, நீ என்ன பேசுகிறாய்? அகனே கை உயர்த்தி, மற்றவர் பொக்கிஷம் திருடுவதற்கு. இது பிறர் பொக்கிஷங்களை திருடி அடைக்கும் மந்திரப் பொருள். திருட்டுக்கான பொருட்கள் வேறு. ஆனால் ஷெர்ரி மந்திரக்கல்லை பார்த்தாள். இது இன்னும் பரவலாகவில்லை, ஆனால் நாம் தயாராக வேண்டும். ஷெர்ரி மந்திரக்கல்லை கையில் வைத்திருந்தாள். மேலும் மந்திரப் பொருட்களில் மறைந்திருக்கும் ஆற்றல் உள்ளது என்பதை கண்டோம். எதிர்கால போர்கள் நினைவு சின்னங்களை மட்டுமல்ல, மாயாஜால கலைப்பொருட்களையும் சுற்றி வரும். ஹினாட்டாவின் குழு வியப்புடன் பார்த்தது. தீபா வானத்தை சுட்டிக்காட்டினார். அவ்வளவு மட்டுமல்ல, தீபா கண்ணாடியை சரி செய்தார். மந்திர பொருட்களில் காதல் உண்டு. இதுவும் ஓர் எடுத்துக்காட்டு. அரகாவா கேட்டார், அது என்ன? நீல நிற கவசம் ஒன்று. மந்திர படிகங்களின் சக்தியால் இயங்கும் கவசம்.
தீபா வலிமை மிக்கது, ஆனால் அதிக ஆற்றல் தேவை, பயனற்றது. தொடர்ந்து மேம்படுத்தினால் உருவாக்க முடியும். அகானே தீபாவை பார்த்தார். தீபாவின் கண்கள் மின்னின. ஒரு சூப்பர் ரோபோ. ஹினாட்டாவும் அரகாவாவும் வியந்தனர். அகானே, ஆண்கள் இதை விரும்புவர் இல்லையா? சச்சி கைகளை இறுக்கினாள். நீயும் தான். அகானே அரகாவாவை பார்த்தார். எனக்கு ஒன்றும் தெரியாது. அரகாவா, இது ஆண்களின் கனவு இல்லையா? ஷெர்ரி ஹினாட்டாவை பார்த்தாள். ரோபோக்கள் தெரியாது, ஆனால் நீங்கள் சேர வேண்டும். உங்களுக்கு பயிற்சி தர விரும்புகிறேன், குறிப்பாக அந்த பொருளின் ரகசியங்களை. ஹினாட்டா பார்வையை உயர்த்தினார். நீங்கள் கவனித்துள்ளீர்கள், ஷெர்ரி மந்திரக் கல்லை வைத்திருக்கிறார். மேலும் இதை மீட்டெடுக்கும் முறையை நான் கண்டறிந்ததும் மந்திர பொருள் ஆய்வுக் குழுவில் உங்களுக்கு பொருட்கள் வழங்கும் போக்கில் இதையும் தரலாம். ஷெர்ரி ஹினாட்டாவிடம் கேட்டார், என்ன நினைக்கிறீர்கள்? அகனே லாலிபாப் வைத்திருக்கிறார். இது சரிதானே? அடுத்து இராணுவ கல்லூரிகளுக்கிடையே பரிமாற்ற விழா வரப்போகிறது. குழு போட்டியும் இருக்கும் போல தெரிகிறது. குழு முழுவதும் பங்கேற்றால் நன்றாக இருக்கும் அல்லவா? எதிர்காலத்தில் பிரகாசிக்க பல வாய்ப்புகள் இருப்பது நல்லது. ஹினாட்டா சிந்தித்தார். பிரகாசிக்க ஓரிடம். ஹினாட்டா சொன்னார், தயவு செய்து பரிசீலியுங்கள். நானாஷியின் வாயிலில் சுவர் மூலையில் ஒரு தீப்பந்தம் ஒளிர்ந்தது. ஹினாட்டா ஷூல்டர் பிடித்தபடி நடைபாதையில் மூச்சிறைத்தவாறு நடந்தார். சிக்கலின்றி இங்கு வந்துவிட்டேன். பிரச்சனை என்னவென்றால், ஹினாட்டா உதட்டை கடித்துக் கொண்டு நின்றார். காளை தலையும் குதிரை தலையும் கொண்ட உயிரினங்கள் மூச்சிறைத்தபடி தோன்றின. ஹினாட்டா தயாராக இருந்தார். அவர் மெதுவாக முன்னேறி குதிரை தலை உயிரினத்தின் முகத்தில் குத்தினார். ஹினாட்டா உதட்டை கடித்தார். தாக்கமில்லை. ஹினாட்டா நகர்ந்து குதிரை தலை உயிரினத்தை உதைத்தார். நீல ஒளி மின்னியது. ஹினாட்டாவும் குதிரை தலை உயிரினமும் மோதின. பழிவாங்கல். கை ஆத்திரம். குதிரை தலை உயிரினம் சிரித்ததும் ஹினாட்டா அதிர்ந்தார். பலனில்லை. காளை தலை உயிரினம் கோடரியை வீசியது. ஹினாட்டா கண் விரிந்தார். ரத்தம் சிதறியது. ஹினாட்டா வியர்த்தார். நெற்றியை பிடித்தபடி அமர்ந்தார். சரி, என் தாக்குதல் சக்தி போதாது. சோர்வால் வீர உடையை பயன்படுத்த முடியவில்லை. ஹினாட்டா தளர்ந்தார். என்ன செய்வது? நானாஷி கூறினார். சிரமப்படுகிறாய் போல. நானாஷி புத்தகத்தை மூடினார். முன்னேறினாலும் இன்னும் நீண்ட பயணம் உள்ளது. நீ தவறவிட்டதை காட்டுகிறேன். நானாஷி புத்தகத்தை பிடித்தார். சுருக்கமாக, ஒரு முடிவு தாக்குதல். ஹினாட்டா பார்த்தார். முடிவு தாக்குதல். நானாஷியா? கைகள் கட்டப்பட்டன. புதிய உடையுடன் பெரும்பாலான எதிரிகளை வெல்லலாம், ஆனால் சேதப்படுத்தக்கூடிய எதிரிகளுக்கு மட்டுமே. அதிக எதிர்ப்புள்ள எதிரிகளிடம் நீ இன்னும் பயனற்றவன். நானாஷியா? கால் மேல் கால் போட்டுக்கொண்டு, எவ்வளவு வேகமாயினும் தோற்கடிக்க முடியாவிட்டால் அது வீண். ஹினாட்டா கணினி இடைமுகத்தை பார்த்தார். ஆனா நான் என்ன செய்யணும்? மேம்படுத்தலா அல்லது புது திறன்கள் கற்கணுமா? நானாஷி சொன்னாரு, அப்படி இல்லை. எந்த திறனும் நினைவு சின்னத்தின் சக்தி மட்டுமே. வேற விதமா சொன்னா அது வெறும் பயன்பாடுதான். ஹினாட்டா நானாஷியை பார்த்தாள். பயன்பாடா? நானாஷி கேட்டார், உன் சிறுவயசு நண்பரா? அந்த தைரியமான பொண்ணு செஞ்சிட்டா. ஹினாட்டா கேட்டாள், ஷிசுகுவா? ஷிசுகு. அவள் வாளால் பொருளை சக்தியால் சுற்றி வலுவூட்டுகிறாள். ஷிசுகு வாளை வீசி நேரடியாக தாக்குதலாக மாற்றுகிறாள். இது நினைவு சின்னத்தின் சிறப்பு நுட்பம். நீயும் உன் சொந்த நுட்பத்தை உருவாக்கணும், யோசிச்சான். மாணவர்கள் வகுப்பறையில் அமர்ந்தனர். காலை வணக்கம். இன்று பயிற்சியில், நாளை. ஹினாட்டா வகுப்பின் பின்னால் சிந்தனையில். சிறப்பு உத்தி. ஹினாட்டா கணினி திரையை பார்த்தார். திறன்களை இணைப்பது மட்டுமல்ல இது. அப்படி நான் நினைக்கவில்லை. நான் ஏற்கனவே செய்கிறேன். அரகாவா கொட்டாவை விட்டார். காலை வணக்கம். ஹினாட்டா அரகாவாவை பார்த்தார். காலை வணக்கம். அரகாவா தோளில் பையுடன். அந்த முகம் ஏன் கோபமாக? ஹினாட்டா கையில் முகம் வைத்து, சிறப்பு உத்தி பற்றி யோசித்தேன். அரகாவா கேட்டார், என்ன சொல்கிறாய்? இன்னும் தூக்க கலக்கமா?
ஆசிரியர் அறைக்குள் நுழைந்தார். மாணவர்கள் இருக்கையில் அமர்ந்தனர். வகுப்பு தொடங்குகிறது. உங்களில் பலருக்கு தெரியும். ஆசிரியர் மேசையில் கை வைத்தார். உங்களில் பலருக்கு தெரியும்.